வருகின்ற 2026 உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நாளாக, உயர்வான காலமாக தரட்டும். சிறப்பான காலமும் உயர்வான காலத்தையும் தரட்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும், கருணை வந்தால் வறுமை இருக்காது என்பதை அவருடைய குமாரருக்கு, பிரபுக்கு, செந்திலாண்டவருக்கு, ஆறுமுகம் 12 கரங்கள் உள்ள திரு சண்முக பெருமானுக்கு, எல்லாமல்ல ஸ்ரீ முருகப்பெருமானுடைய திருவருளால் கிடைக்க வைப்பதை மேன்மை அடைந்து உள்வாங்குவதை இடைநிறுத்தி நிலையானது ஒன்று புதிதாக தோன்றும் என்ற எண்ணத்தில் விதையாக விதைத்து அதில் அச்சுக்கள் போன்று 3 எழுத்துக்கள் வந்த வண்ணம் இருக்க கோடிட்டு காண்பிக்க. அந்த கோடிட்டு காண்பது மிக சக்தியானது, மிக வெற்றியானது, மிக வலிமையானது, எப்பொழுதும் தங்குதடை இல்லாதது. ஒரு காரியத்தில் கெட்டிக்காரன், அந்த கெட்டிக்காரனுக்கு இருக்கின்ற தன்மையாகப்பட்டது உண்மையான விலை மதிக்க முடியாத சக்தியாக இருக்கக்கூடிய பக்தி. அந்த உண்மையாக இருக்கக்கூடிய பக்திக்கு பரம்பொருளாக நின்றும் எங்கும் எப்பொழுதும் அருள் பலிப்பவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு செவ்வாய் தோறும் கண்கொள்ளா காட்சியாக விழித்து எழுந்து தடங்களில் எல்லாம் 9 வகையான அபிஷேகங்கள் கண்டு தீபாராதனை மங்கள வாத்தியத்தோடு அவரை மகிழ்வித்து ஒரு புறம் இருக்கின்றதை பார்த்து விட்டோம். இன்னொரு புறம் இருப்பதை பார்ப்பதற்குத்தான் தவம். ஒரு புறம் இருப்பதை பார்த்து விட்டோம், இன்னொரு புறம் இருப்பதை பார்ப்பதுதான் தவம். அந்த தவத்துக்கு தூதாக ஒவ்வொரு வாரந்தோறும் செவ்வாய் என்று அவதரித்து சண்முக பெருமானுடைய காட்சி திரளாக வந்து ஒளியாக புகுந்தது. திரளாக வந்து ஒளியாக புகுந்தது. மாதந்தோறும் வளர்பிறை சஷ்டி என்று அற்புதங்கள் தொடராக வந்து மென்மையான ஒரு உரசல், மென்மையான ஒரு உரசல், அந்த உரசலிலே இருக்கின்ற அசரீரி, அந்த அசரீரே இருக்கின்ற வடிவம், அந்த வடிவத்துக்குள் இருக்கின்ற மிக ஆழ்ந்த சக்தியினுடைய தீராத வினைகளையும் எடுத்திடுவேன், அது வேல் கொண்டு பிளந்திடுவேன் என்கின்ற முழக்கம் வளர்பிறை சஷ்டி என்று திருச்செந்தூர் என்கின்ற புண்ணிய பூமியில் இருந்து அவருடைய சக்தியாக ஒளிவட்டமாக சுடர் ஒளியாக வந்து நம் ஒவ்வொருவரையும் காக்க வந்த கந்தகுமாருடைய திருவடிகளுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். முயற்சி எடுத்துக்கொண்டே இரு, முடிந்தவைகளை செய்திடு, முடியாதவைகளை நான் செய்து வைப்பேன். முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்து முடிந்தவைகளை செய்திடு,
முடியாதவைகளை நான் செய்திடுவேன். அந்த நான் செய்திடுவேன் என்பதுதான் அவரை நாம் பற்றி வணங்குவது, நெகிழ்ந்து உருகுவது, நம்பிக்கொண்டே வருவது. அழகு என்பது 3 எழுத்து. அறிவு என்பது 3 எழுத்து. பக்தி என்பது 3 எழுத்து. சக்தி என்பது 3 எழுத்து. உண்மை என்பது 3 எழுத்து. தெளிவு என்பது 3 எழுத்து. மனசு என்பது 3 எழுத்து. பிடித்தம் என்பது 4 எழுத்து. அச்சம் என்பது 4 எழுத்து. பிரிவு என்பது 3 எழுத்து. பகுதி என்பது 3 எழுத்து. வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு என்பது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அங்கீகாரம். வாசல் என்பது 3 எழுத்து. நிலவு என்பது 3 எழுத்து. திறவுகோல் என்பது 4 எழுத்து. செல் என்பது 2 எழுத்து. மொழி என்பது 2 எழுத்து. தாய் என்பது 2 எழுத்து. தந்தை என்பது 3 எழுத்து. பிறப்பு என்பது 4 எழுத்து. இறப்பு என்பது 4 எழுத்து. அதிகாரம் என்பது 5 எழுத்து. அபூர்வம் என்பது 5 எழுத்து. அதிசயம் என்பது 4 எழுத்து. இவையெல்லாம் ஒன்று கூடி பலம் வந்து காண்பிக்கின்ற கருணை என்கின்ற 3 எழுத்துக்குள் நாம் அந்த கருணையை எப்படி பெற வேண்டும், அதனால் நமது வறுமை எப்படி நீங்கிடும். கருணைக்கு விலையே கிடையாது, வறுமைக்கு விலை உண்டு. கருணைக்கு விலையே கிடையாது, வறுமைக்கு விலை உண்டு. அந்த வறுமையை 1 படியா, 2 படியா, 3 படியா, 4 படியா, 5 படியா, 6 படியா, 7 படியா, எத்தனை படிகள் அமைப்பது என்று அந்த வறுமைக்குத்தான் தெரியும். அந்த வறுமையை விரட்டுவது எப்படி, வறுமை இல்லாமல் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வது எப்படி, அந்த கருணையை வரவழைப்பது எப்படி, அந்த கருணை வந்துவிட்டால் அந்த கருணை வந்துவிட்டால் அதனுடைய வெற்றியும் வீரமும் எத்தகையது என்பதை அறிய வைப்பதே, கருணை வந்துவிட்டால் எப்படி என்று அறிய வைப்பதே நாம் செய்கின்ற ஒவ்வொரு மணித்துளிகளும் இருக்கின்ற வேலையினுடைய கணக்கு. இந்த கணக்கை கலியுகத்தில் வகுத்து விட்டார் கந்தன். மறைமுகமாக இருக்க சொன்னார் என்னை.
கலியுகத்தில் வகுத்து விட்டார் கந்தன், மறைமுகமாக இருக்க வைத்தார் என்னை. ரகசியங்களும் வந்து சுழல்கின்றன. இந்த கருணையை பெற்று உங்களுடைய ஒவ்வொருடைய மனதிலும் புள்ளி போன்று வைத்து இதற்கு முன்பு அடுக்கடுக்கான வார்த்தைகளால் சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுடைய மனதில் புள்ளியாக விழுந்தது என்று சொன்னால் கருணை உங்களை தேடி வரும், வறுமை உங்களை விட்டோடும். எல்லா பொருளுக்கும் விலை உண்டு, பக்திக்கு விலை கிடையாது. அந்த விலையில்லாத பக்தியை வளர்ப்பது எப்படி என்பது நாம் அன்றாடம் வினாடி தவறாமல், நிமிடம் தவறாமல், மணிக்கணக்கு தவறாமல், நாள் தவறாமல், வாரங்கள் தவறாமல், மாதங்கள் தவறாமல், வருடங்கள் தவறாமல் இந்த பக்தியை உண்டியல் போன்று சேர்த்து வைத்துக் கொண்டே வந்தோம் என்று சொன்னால் அந்த உண்டியலில் இருக்கின்ற காணிக்கை நமக்கெல்லாம் பொற்காலமாக மாறுகிறது. வறுமை என்கின்ற வடிவம் தெரித்து ஓடுகிறது. அந்த தெரித்து ஓடுவதுடைய சக்தி தான் ஏற்றுக்கொள் மனதார, ஏற்றுக்கொள் மனதாக, ஏங்கிட விடமாட்டேன் உன்னை, ஏற்றுக்கொள் மனதாக, ஏங்கிட விடமாட்டேன் உன்னை, ஏங்கியதெல்லாம் தந்து காத்திடுவேன், ஏங்கியதெல்லாம் தந்து காத்திடுவேன், ஏங்காமல் இருக்க வந்திடுவேன், ஏங்காமல் இருக்க வந்திடுவேன். ஏமாற்றம் இருந்தாலும் அதை ஏற்றமாக தருவேன், ஏணியாக அமைத்திடுவேன். ஏமாற்றமாக இருந்தாலும் ஏற்றமாக காண்பிப்பேன், ஏணியாக மாற்றிடுவேன். துக்கத்தை போக்கிடலாம், துயரத்தை போக்க முடியாது. நம்பிக்கையை விட்டுவிடலாம், நம்பிக்கையாக இருப்பவனை விலை கொடுத்து வாங்க முடியாது. பக்தியாக இருப்பவனை பார்த்து பார்த்து உள்ளார்ந்து நேசிக்க வேண்டும். அந்த கருணைக்கு இருக்கின்ற வடிவம் உங்களுடைய ஒவ்வொருவருடைய ரேகைகளிலும் ஓடுகின்றன. இந்த ரேகைகளுடைய ஓட்டத்தை நிலைநிறுத்த முடியாத ஒரு சக்தியை நாமெல்லாம் பிறந்த நாள் முதல் பார்க்கிறோம். அதில் சுகபலமான நல்காலத்தை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார் சக்கரவர்த்தியுடைய திருமகன்.
கடலோரத்தில் இருந்து அருளாசி படைக்கும் கந்தனுடைய இந்த கருணையாகப்பட்டது ஒவ்வொருவரையும் தூண்டுவதற்கென்றே பல பல அவதாரங்களாக எடுத்து அலங்காரங்களாக வழிவகுத்து அணிகலங்களாக மின்னி தேடுதலை தந்து தேடுபவர்களுக்கு இருக்கின்ற பல வழிகளை தாமதமில்லாமல் கொடுத்து நமது ஒவ்வொருவருடைய தடைகளையும் உடைப்பவரே உமது விழிகள் அருள் பார்வையாகப்பட்டது நாள்தோறும் கிடைத்து வளம் வந்து காக்கும் கந்தனுடைய திருநீராகப்பட்டது விலை மதிக்க முடியாத பக்தி பரம்பொருளாக நின்று நிபந்தனை இல்லாத அளவுகோலாக தந்து நிபந்தனை இல்லாத அளவுகோலாக தந்து இந்த கருணைக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அதற்கு நாம் கையேந்த வேண்டும். ஐயா முருகா, உன்னை ஒவ்வொரு நாளும் உன்னை வணங்குகிறேன். உனது பாதத்தில் கோடான கோடி நமஸ்காரம் செய்கிறேன். எல்லாம் வினையாக இருந்தாலும் சொல்லி அதை விதையாக்கி காணிக்கையாக்க கொடுக்க உமது கருணை வேண்டும் என்று கையேந்தியவர்களுக்கு மனப்பூர்வமான அவருடைய ஆசி ஆயுள் வரை உண்டு. கலியுகத்தில் கந்தன் வருகிறான். நம்மளை எல்லாம் காக்கும் கருணை படைப்பாக வீரனாக வேண்டும் என்பது ஒவ்வொருடைய மனதிலும் துடிதுடிக்கட்டும். நமக்கு என்று ஒரு நிலை உண்டு. அப்படின்னா உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலை. நமக்கு என்று ஒரு இடம் உண்டு. அப்படின்னா உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம். நமக்கு என்று வசதி உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் வசதி. நமக்கு என்று ஒரு வாய்ப்பு, ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு. இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது, நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் கருணையை பெறுவதுதான் உயர்ந்தது என்கின்றார் இந்த சஷ்டியினுடைய அவருடைய காட்சி. அந்த கருணையை பெற்று ஒவ்வொருவரும் வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்பது அவருடைய வேதமாக நினைத்து
நெஞ்சகன கல் நெகிழ்ந்திருக தஞ்சல் தரு சண்முகனுக்கு சேர் செஞ்சல் பிள்ளை மாலை சிறந்திடவே பஞ்சகர்ண பானம் பதம் பணிவான். கருத்து ஐயனே நீயே புகழிட வேறு தஞ்சமில்லை என்று கூடி அடிகளார் ஏற்றும் பொழுது அந்த அடிகளாருக்கு ஆறுமுக பெருமானுக்கு ஓதோர் கேட்போடைய கடினமான உருகாத உள்ளமும் முருகுமாறு இயல்தமிழான செவ்விய சொற்களால் தொடுத்து கந்தர் அணுவது இந்த பாமாலை சிறப்படை பொருட்டு 5 திருக்கரனுடைய யானைமுக பெருமானுடைய 2 திருவடி கமலங்களை யாம் வணங்குவோம். வருடம் பிறக்கப் போகிறது, கை பிறந்தால் வழி பிறக்கப் போகிறது. அதனால்தான் இவ்வளவு துதி. வருகின்ற 2026 உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நாளாக, உயர்வான காலமாக தரட்டும். சிறப்பான காலமும் உயர்வான காலத்தையும் தரட்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும், கருணை வந்தால் வறுமை இருக்காது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் பொங்கலோ பொங்கலிட்டு தமிழ் முதற்கடவுள் முருகவனுடைய சக்தியால் தாய் உள்ளமும் நல்லுள்ளமும் சேர்ந்து சக்தியும் பக்தியும் சேர்ந்து நமக்கு கலியுகத்தில் நல்லதோர் காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் கிடைக்கட்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும். இதுவே அவருடைய ஆசையாக நீங்கள் ஒவ்வொருவரும் நினைத்து 2026 புது வருட துவக்கத்திற்கும் வருகின்ற தை மாத பிறப்புக்கும் உங்களுடைய மனதில் நினைப்பதெல்லாம் வெற்றியாகட்டும். உங்கள் இருக்கின்ற குறைகள் எல்லாம் நீங்கட்டும். ஒவ்வொருவரும் தேடுகின்ற நிம்மதி வளமரட்டும். இருக்கின்ற இடத்தில் அமைதி தரட்டும். நிம்மதி வளமரட்டும், இருக்கின்ற இடத்தில் அமைதி தரட்டும் என்று வேண்டுகிறேன். சரவண பகவான். நிம்மதி அமைதியே ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு. அதை சேர்ந்து பார்த்து அதை சேர்ந்து பார்த்து எடுத்து குறையாம கொடுத்து வளம் வந்து ஒரு நெறியில வருவதற்குத்தான் கருணைங்கிறார் முருகக்கடவுள்.